காரணம் இதுதானே, ஒன்றுமே இல்லாமல் பிழையினமா போய் அடி வேண்ட போறீங்க. அடி வேண்டைக்கு எங்கட போட்சி தரைஞ்சு அவன் என்பிபியை வெளில வச்சுட்டு நீங்க போக போறீங்க. எங்களை பழைய போட்டுட்டு நீங்கள் இந்த படங்கள்ல மாதிரி கடைசியா கதாநாயகன் அப்படியே ஃபிளைட் போற மாதிரி காக்கும், வானிலை இங்கேருந்து கையை காட்டுற மாதிரி நாங்கள் உயிரிழக்கும். நீங்க போறீங்க, நாங்கள் கையை காட்டி டாக்டர் போயிட்டாருன்னு நீங்க ஆஸ்திரேலியாவிலேயே அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிடுங்க. அங்கட தமிழ் மக்களின் எதிர்கால சந்ததி எங்கட உலகாலம் போராளி என்ற நினைவு கனவு அப்படியெல்லாம் செய்ய இயலாது. நானும் ஒரு தனி மனுஷன், எனக்கு கேட்குற உரிமை இருக்குது. நான் ஒரு தமிழன், நான் என் நாட்டில் பிறந்து வளர்ந்து என் அப்பா அம்மா பரம்பரை என் இதுகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நாங்கள் எங்கட பிழைப்புக்காண்டி இங்கே சிட்டிசன் எடுத்து வச்சிருக்கிறோம், சரிதானே. ஆனால் நாங்கள் எங்கட முழு எண்ணமே வந்து புள்ள ஊட்டியை விட நாட்டை பற்றித்தான். அப்போ இதில் கதைக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும். சுரேஷ் என்றவரார், சுரேஷ் என்றவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றதும் எல்லாருக்கும் தெரியும். உங்களை அளவுக்கு நாங்கள் பணக்காரர் கூட இல்லை. அது கூட உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் விற்றா கூட எங்களோட காணின்ற வருமதிகளை கிட்ட கூட இல்லை. அப்படித்தான் எங்கட குழாய் விட்டாலே எங்கட புதுக்குடி பிள்ளைகள் காணி